ஹாய் ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக வழக்கம் போல் கொண்டாடணும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் வரும், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொங்கல்னாலே நம்ம பாரம்பரியோட தான். அதுவும் வந்து இந்த சட்டை வந்து அக்கா மாமா எடுத்து கொடுத்தாங்க ஆதுக்குட்டிக்கு. ஆதுக்குட்டிக்கும் சர்வேஸ்க்கும் ஒரே மாதிரி வேட்டி சட்டை எடுத்திருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் தான், பட் அது வந்து அதில் ஒரு குட்டி நாட்டாம மாதிரி க்யூட்டாக இருந்தான் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறக்கு. அதே மாதிரி அவன் க்யூட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளி கொஞ்சம் முத்தா கொடுக்கணும் போல் எனக்கு வீடியோவை விட்டுட்டு போய் முத்தா கொடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயே நான் நிறைய வீடியோ அவனை வேட்டி சட்டையில் எடுக்கல. ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தால் ரொம்ப குறும்பும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் ரொம்ப வர பயங்கர குறும்பாயிடுச்சு. உங்கள் பசங்க வந்து என்ன மாதிரிலாம் குறும்பு பண்ணுறாங்க, நீங்கள் எப்படியெல்லாம் வந்து சமாளிக்கிறீங்க? அவங்களுக்கு டைவர்ட் பண்ணுறது டிஜிட்டலாக இருக்கிற மொபைல் கொடுக்குறது, டிவி கொடுக்குறது, அதை தவிர வேறு என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். பொங்கல் பொங்கியாச்சு, வாங்க அரிசி போடலாம். இப்போ ஒவ்வொருத்தராக வந்து வீட்டில் வந்து அரிசி போட்டாச்சு. ஃபஸ்ட்டு அம்மா, அப்புறம் வந்து அக்கா, அதுக்கப்புறம் நான். அதாவது 3 முறை பொங்கல் பானையை சுற்றி அரிசி போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டுட்டு தொட்டு கும்பிடணும்னு. தொட்டு கும்பிட முடியாது, ஜஸ்ட் அதை கும்பிட்டுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி தொட்டு கும்பிட்டோம். பொதுவாக ஏன் விறகடுப்பில் வைக்கலன்னு சொல்லி கேட்பீங்க. அப்பா வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் ட்ரெடிஷ்னலாக எல்லாமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அம்மாங்கும் போது கல் எடுத்துகிட்டு வந்து விறகு மூட்டி வைக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் பாப்பா தம்பி எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆதுக்குட்டி பொங்கலுக்கு அரிசி போடுறான். ஸோ அது வந்து ரொம்ப சேஃபாக போடணும், தண்ணி சூடாக இருக்குது அப்படிங்கிறக்காக நான் வந்து சேஃபாக அவனை வந்து நான் கையை பிடிச்சி அவனுக்கு போட வச்சேன். அவனுக்கு ஒரே ஹாப்பி. பொங்கல்னு சொல்ல தெரியல, பொங்கலே பொங்கல் அப்படின்னு சொன்னான். அப்புறம் பொங்கல் தேவி சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பொங்கல் தேவின்னு ஒரு சாமியே இல்லையே சாமி அப்படின்னு. பரவாயில்லம்மா, நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். நேற்றுக்கு பொங்கல் எல்லாம் வெஜ்ஜில் செம்மையாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சரி, அப்போ இன்றைக்கும் பொங்கல் தானே, பட் ஸ்டில் தலை குளிக்கிறதெல்லாம் பண்ணணும். ஆனால் எனக்கு என் முடி நினச்சாலே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரிஸ்ஸியாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெயை வச்சு அடக்கினா மட்டும்தான் என் முடியெல்லாம் அடங்கும், இல்லைனா அவ்வளோதான். அதுலேயும் மெயின் பிரச்சனை என்னென்னா இந்த டேண்ட்ரஃப். அதாவது சீப்பு மாற்றி ஹாஸ்டலில் எப்போயோ யூஸ் பண்ண அந்த பிரச்சனையாக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் ஷாம்பு சரியாக வாஷ் பண்ணி விடாததால தான், இல்லை இந்த வின்டருக்கு அப்படியே இந்த ஒயிட் கலர் ஃப்ளேக்ஸாக வந்து டேண்ட்ரஃப் வர்றதுனாலே என்னன்னு தெரில. எனக்கு இந்த டேண்ட்ரஃப் பிரச்சனை மட்டும் முடியவே மாட்டேங்குது. அப்படியே வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்டை வாங்கி நம்ம ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வாங்கி போட்டோம்னா அதில் பேரபெனு, அப்புறம் வந்து டாக்ஸிக்கான கெமிக்கல் இதெல்லாமே போட்டு, சல்ஃபேட் எல்லாத்தையும் போட்டு கெடுத்து வச்சுறானுங்க. டேண்ட்ரஃப் போயிடுது, கூடவே சேர்ந்து முடியும் போயிடுது. இந்த சாஃப்ட்னஸ் அது என் முடிய ஆக்சுவலாக இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சமாவது சாஃப்ட்னஸ் இருக்கும்ல, அதுவும் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி உட்காந்து கூகுளில் பார்த்தேன். நான் என்னோட சர்ச் என்னென்னா, முடியும் சாஃப்டாக இருக்கணும், டேண்ட்ரஃபும் போகணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த மாமா எர்த்தில் லெமன் ஜிஞ்சர் ரெண்டும் போட்டு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் வந்து ஸ்கேல்போட pH லெவலையும் அது மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஒயிட் ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வராமல் இருக்கும். அந்த ஹேரோட சாஃப்ட்னஸும் அப்படியே ரீடைன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னாங்க. ஆல்ரெடி நம்ம மாமா எர்த் ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு இது எல்லாமே வந்து வாங்கி யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸோட ஃபீட்பேக்கை வந்து வாங்கிக்கிட்டு நிறைய இன்னோவேட்டிவாக அவங்க ரிசர்ச் பண்ணி என்ன பிரச்சனைக்கு எது போட்டால் நல்லாயிருக்கும்னு தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இப்போ என்னோட டேண்ட்ரஃப் எப்படிங்கிறது காட்டிட்டு அதை எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். ஆஃப்டர் ரிசல்ட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாமா எர்த்தோட லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு பார்த்தீங்கன்னா லெமன் ஜிஞ்சர் ரெண்டுமே இருக்குது. எல்லாமே நேச்சுரல். இச்சி ஃப்ளேக்கி ஸ்கின்னெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் மேட் சர்டிஃபிகேட் எல்லாமே எல்லா ஹேர் டைப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. லெமன் ஹெல்ப்ஸ் ரெடியூஸ் டேண்ட்ரஃப். கண்டிப்பாக லெமன் போட்டு குளிச்சாவே டேண்ட்ரஃப் போயிடும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த லெமனில் பிசுன்னு அதோட பல்பி எல்லாம் வந்து தலையில் ஒட்டுவோம்ல, அதுதான் போகாது. அதை தேய்ச்சி குளிக்கிறதுக்கே 2 பக்கெட் 3 பக்கெட் தண்ணி காலியாகிடும். அதனால் வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் ஜிஞ்சர் இருக்குது. அந்த வந்து தலையில் லெமன் போட்டதுக்கப்புறம் ஒரு இரிட்டேஷன் வரும், எரிச்சல் வரும்ல, அது வராமல் ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் யோசிச்சு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு 3 வாரத்துக்கு ஒரு டைம் வந்து இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் மீன்ஸ் டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக நீங்கள் இருக்கலாம். இந்த ஷாம்பு மட்டும் இல்லைங்க, இது கூடயே வந்து கண்டிஷ்னரும் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சேம் லெமன் அண்ட் ஜிஞ்சரில் கண்டிஷ்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். மாமா எர்த்தோட கண்டிஷ்னர், ஹேர் கண்டிஷ்னர். ஆஃப்டர் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த டேண்ட்ரஃப் இருந்த இடமும் தெரியல. ரெகுலராக யூஸ் பண்ணால் இன்னுமே நல்ல ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். அந்த கெமிக்கல், பேரபன், சல்ஃபேட் இதெல்லாம் போட்டு டாக்ஸிக்கான கெமிக்கல்லாம் போடுறங்கிற ஃபீல் இல்லாமல் ஜிஞ்சர் லெமனை தான் வந்து அந்த பல்பினஸ் எல்லாம் தலையில் அப்பாமல் ஈஸியாக ஃப்ரீயாக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
மாமா எர்த்தோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அஃபிஷியல் ஆப்லேயும் நீங்கள் வாங்கினீங்கன்னா KALAV 2025 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இந்த மாதிரியான சைட்ஸ்லையும் இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் நிறையா இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மாமா எர்த்தோட லெமன் அண்ட் ஜிஞ்சர் ஹேர் கண்டிஷனர் அண்ட் ஷாம்பூ வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ந்து. அப்புறம் அக்கா வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் வந்து பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே வாசலில் வெறுச்சோடி இருக்கே கோலம் போடணும்னு சொல்லி அம்மா சொன்னங்காட்டி அக்கா குட்டீஸு எல்லோரும் வந்து கலர் பண்ணி போட்டுட்டு இருந்தோம் கோலம். ஆதன் வந்து நானும் போடுறேன், எனக்கும் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்திங்களா, உச்சி வெயில் அடிக்க நாங்கள் வந்து கோலம் போட்டுட்ருக்கோம். பட் எங்கள் தெருவுலேயே எங்களோட வாசல் குழந்தை அழகாக இருந்தது. எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனதாக சொன்னாங்க. தேங்க்ஸ் டு மை சிஸ்டர் ஆதுக்குட்டி, அப்புறம் அக்கா குட்டி, அதாவது அக்காவோட பொண்ணு சஷ்வந்திகா, அண்ட் இது கலரிங்க்கு இது எல்லாமே பார்த்ததுக்கு, ப்ளஸ் வந்து வீடியோ எடுத்து எனக்கும் ஒரு செல்ஃப் தேங்க்யூ. பின்ன நம்மளோட பங்கு ஏதாவது இருக்கணும்ல. நான் உள்ளே இருந்தேங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது அவங்களே கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க. சரி, நம்ம இதில் போய் எதுவும் மாற்ற வேணாம் அப்படிங்கிறக்காக கடைசியில் அந்த பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற எழுதுவோம்ல, அதை மட்டும் நான் வந்து எழுதி வச்சிட்டேன். ஸோ பொங்கல் வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து கரும்பு நட்டை வச்சு மஞ்சள் இதெல்லாம் கட்டி பொங்கலுக்கு பூஜை பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து படையலும் கையோடு போட்டாச்சு. அம்மா வந்து கதம்ப சாம்பார் வச்சுருந்தாங்க. அரசாணிக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லி நிறைய வகைகளான காயெல்லாம் போட்டு கதம்ப சாம்பார் வச்சுருந்தாங்க. வச்சு எல்லோரும் தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் கும்பிட்டுக்கோங்க, உங்களுக்கும் பிளஸிங்ஸ் கிடைக்கும். அப்புறம் சூரியன் பொங்கல் அப்படிங்காட்டி வந்து சூரியன் பகவானுக்கு தானே ஃபஸ்ட்டு வைக்கணும். ஸோ அதனால் சூரிய பகவான் எங்கேன்னு நாங்கள் தேடி பிடிச்சி போய் அவருக்கு வந்து பொங்கல் படையல் வச்சு சாமி கும்பிட்டோம். இறைவா சூரிய பகவானே, இந்த வருஷம் எல்லாம் வந்து நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்கன்னு சொல்லுவாங்களா ஐங்குறுநூறில், அந்த மாதிரி அந்த எல்லா நெல்லும் நல்லபடியாக விளையணும், விவசாயிகள் நல்லா இருக்கணும், உங்கள் கருணையை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ப்ளஸ் வந்து வரப்போகிற மே மாதத்துக்கும் உங்கள் கருணை தேவைப்படுது. போன வருஷம் மாதிரி ரொம்ப வச்சு செஞ்சிடாதீங்க, நாங்கள் எல்லோரும் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியும் வேண்டிக்கிட்டேன். சூரிய பகவானுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் இந்த வருஷம் பொங்கல் வந்து எப்படி கொண்டாடினீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களோடது வழக்கமான சிம்பிளான பொங்கல் தான். பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது, ஸ்வீட்டாக இருந்தது. ரொம்ப கலர் எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இல்லைங்க. அதாவது வெல்லம் நம்ம பார்த்து வாங்கும் போதே வந்து அந்த வெல்லம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப கெமிக்கலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் ஆர்கானிக் வெல்லம் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் போட்டு வந்து பொங்கல் வச்சுருந்தோம். சூரிய பகவானுக்கு படைச்சாச்சு. அதுக்குட்டி வேட்டியை மடித்து கட்டிட்டு எப்படி க்யூட்டாக சாமி கும்பிட்றோம் பார்த்திங்களா. எனக்கு அதனோட ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நைட் ஆனதும் வந்து சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தா மதியம் பொங்கலை சாப்பிட்டு யாருமே சாப்பிடவே இல்லை. அதனால் ஏதாவது செய்யட்டா வேறேன்னு கேட்டாங்க. அம்மா இல்லை பரவாயில்ல நான் இதுவே சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி ஆளாளுக்கு கொஞ்சம் ஒரு உருண்டை எங்கள் அக்கா பிடிச்சி கொடுத்தாங்க. அந்த உருண்டையை வாங்கி லபக்குன்னு சாப்பிட்டு படுத்துக்கிட்டோம். அப்புறம் ஆதுக்குட்டி கூட ஜாலியாக விளையாட ஆரம்பித்தாச்சு. தேங்க்யூ ஃபோக்ஸ். அவ்வளோதான் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன், குட்டி செலிப்ரேஷன். நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. டாடா பாய் பாய். சி யூ ஃப்ரம் கலைவாணி, ஆதுக்குட்டி அண்ட் எங்களோட க்யூட் ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு வந்து பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஸோ பார்த்து சேஃபாக கரும்பு கடிங்க. கரும்பு கடிக்கிறேங்கிற பேரில் வந்து இது பல்ல உடச்சிக்கிறது, எகிரில் குத்திக்கிறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிடாதீங்க. வீர சாகசம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களோட ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா தான் நான் என்னென்ன வீடியோஸ் போடுறேனோ அதெல்லாம் பார்ப்பீங்க. தேங்க்யூ, பை பாய்.